வியூவர்ஸ், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போற இந்த ஷோ நம்ம ஸ்டுடியோ 6. இதுக்குள்ள கொஞ்சம் சினிமா அண்ட் வழக்கம் போல இந்த ஷோஸ் பண்றதுக்கு நான் உங்க தீபிகா ஸ்ரீ வந்திருக்கேன். ஸோ எஸ், இன்னைக்கும் நம்ம ஷோ ரொம்ப ஜாலியா இருக்க போது அண்ட் வழக்கம் போல பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் நம்ம ஷோக்கு வர போறாங்க. பட் அது என்ன மூவி டீம் அண்ட் யார் வர போறாங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தே ஆனோம். ஏன்னா சமீபத்துல பெரிய அளவில் டாக் ஏற்படுத்திருக்கிற டைட்டில் நிறைய பேரோட மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா படமே பேரே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர் அண்ட் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்க போகுதுன்னு டைட்டில் பார்க்கும்போதே புரியுதுங்க. சோ எஸ், இன்னைக்கு நம்ம போங்கடி நீங்களும் உங்க காதலும் படத்துடைய டீம், அதாவது இந்த படத்துடைய டைரக்டர் ராமகிருஷ்ணன் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த மூவி பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க போங்கடி நீங்களும் உங்க காதலும் படத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பொண்ணுங்க ரொம்ப பாவம் தோழா. It's too bad to be too good. போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இன் தமிழ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த படத்தில் நான் வந்துட்டு ஒரு சூப்பரான கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஆத்மியா நான் நடிச்சிருக்கோம். ராமகிருஷ்ணா சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் ஆக்ட் கூட பண்ணியிருக்காங்க. KR கண்ணன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில பசங்களை பார்த்தா பிடிக்கும், சில பசங்களை பார்க்க பிடிக்கும். இந்த டாகை எப்படி பார்த்தாலும் பிடிக்கல, உனக்கு எப்படி? ஹலோ, என்ன மாதிரி பசங்களை பார்த்தாலும் முடியாது, பார்க்கவும் முடியாது. பழகி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்துட்டு நான் எப்படின்னா இந்த 21st century டிஃப்ரெண்ட் கேரக்டர் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதில் என்னோட கேரக்டர் ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா ஒரு ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணால் எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் ஆகும், எந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வரும் என்றுதான் நம்ம படத்தில் இருக்கு. போங்கடி நீங்களும் உங்க காதலும் படத்துல வந்து நிறைய பேர் என்னடா இது ஓப்பனிங்கே வந்து போங்கடி நீங்களும் உங்க காதலும் பண்ணும் ஒரு இதுவா பார்த்தாலும் நீங்க வந்து தியேட்டர்ல வந்து படம் பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்க எல்லாம் காதலிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. போங்கடி நீங்களும் உங்க காதலும் அப்படின்னாவே வந்து பொண்ணுங்களை திட்டுறான்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிஜமாவே இது வந்து பெண்கள் மேல ஒரு பெரிய அக்கறையெல்லாம் ஒரு படம் தாங்க. என்னன்னா காதலிக்கும் போது இருக்கிற அந்த கவனமும் அக்கறையும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லாம போயிடுது. இந்த படத்துல சொல்ல வர்றது என்னன்னா, என்னதான் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவுதான் நீங்க வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்களோட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த படத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். ஹரிதாஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் எல்லா பாட்டும் நான் எழுதியிருக்கிறேன். மொத்தம் 5 பாட்டு. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு 3 பாட்டு. ரொம்ப முதல்ல பிடிச்ச பாட்டுனா, ஒரு பொண்ணு என்ன சுற்றி வந்து டாவடிச்சாடா, அவள் கண்ணுக்குள்ளே கத்தி வச்சு சாவடிச்சாடா, அவள் சிரிச்சாடா நான் அடறேண்டான்ட்டு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னொரு பாட்டு தாறுமாறா ஏறுதடின்னு தொடங்கும். அந்த பாட்டில் உன் உதட்டுல கரண்ட் இருக்கு, அதை எடுப்போம் முத்தம் கொடுத்து, பவர் கட்டு இனி எதுக்கு, அதை தடுப்போம் வழி இருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டியான லிரிக்ஸ் எல்லாம் வரும். டயலாக்ஸில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இதில் வந்து வறுமையை பற்றி பேசியிருப்பேன் ஒரு இடம். அது ரொம்ப அருமையான இடம். அது என்னென்னா, குழந்தையே பிறக்காமல் இருக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற கர்ப்பப்பை எடுத்துடலாம், அதே மாதிரி பசியே எடுக்காமல் இருக்கிறதுக்கு இறப்பையும் எடுத்தால் எவ்வளோ வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஹீரோ கிட்ட சொல்ற ஒரு டயலாக் இருக்கும். ஒரு வயசு பொண்ணு நிர்வாணமா தான் அம்மா முன்னாடி நிக்க கூட கூச்சப்படுவாடா, மனசுக்கு பிடிச்சவன் முன்னாடி ஏன் நிக்கிறா தெரியுமா? நம்பிக்கைடா, அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டியாடா. எனக்கு தெரியும். கொலகேசா, குழந்தைய பிறக்காம இருக்கிறதுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற கர்ப்பப்பை எடுத்துறாங்கல்ல, அதே மாதிரி பசியே எடுக்காம இருக்கிறதுக்கு இறப்பையும் எடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பன்னீர்செல்வம் பேசுகிறேன். போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் வந்து என்னுடைய 35th ஃபிலிமு. எவ்வளோ ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம், லவ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கிறோம், ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமு, ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான ஒரு ஃபிலிமு, ஒரு என்டர்டெய்னர், அதுலேயும் சின்ன ஒரு மெசேஜ் சேர்ந்து சொல்கிற படம். டெக்னிக்கலாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்ரவுண்ட்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். சென்னை சிட்டியை வேறு ஒரு ஆங்கிள்ஸில் ஷூட் பண்ணியிருக்கிறோம்.
என்னது லோக்கலா? ஜட்டி தர மாதிரி பேண்ட் போட்டா ஸ்டைலும்பீங்க, ட்ரவுசர் தர மாதிரி லுங்கி கட்டினா லோக்கலா உனக்கு? இப்படி சாப்பிடுங்கடா. இப்படியா சாப்பிடாதீங்க. வெள்ளையா 2 பிகர் கிடைக்க கூடாது. சீனா விடுவானுங்க. நீங்களும் உங்க காதலும். ஒரு வயசு பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறதுக்கு வந்து அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவ மேஜர் ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது அது ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கணுங்க. ஆனா அது யாருமே செய்யறது இல்லை. அப்படி திரும்ப வந்து அது நான் காதல தோத்துட்டேன்ல ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி திரும்ப போய் விழும்போது தான் அந்த ஏமாற்றம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல் பேச்சு கேளாமல் இருக்கும்போது அவங்க மேலே ஒரு கோவம் வரும் தெரியுங்களா? அந்த கோவத்தோட வெளிப்பாடு, கோவத்தோட அக்கறையோட வெளிப்பாடு தான் அந்த போங்கடி நீங்களும் உங்க காதலும். ஓகே, ஸோ போங்கடி நீங்களும் உங்க காதலும் ரொம்ப ப்ராமிசிங்கான ரொம்ப அழகான ஒரு படமா இருக்க போகுதுன்றது இந்த படத்துடைய டைட்டில் இருந்து தெரியுது. அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்ற விஷயங்கள் இருந்து தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிரேக் அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்கம் போல நம்ம செட்டுக்கு ஒரு அழகான டீம் வர போறாங்க. ஸோ இந்த டீமை பத்தி சொல்லணும்னா சூப்பரான ஒரு ராம்காம், ஒரு அழகான ரொம்ப ஃபில்மியா இல்லாத ஒரு லவ் பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான சப்ஜெக்ட்ல காமிச்சிருக்கிற ஒரு படத்துடைய டீம். எஸ், நம்ம செட்டியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்த வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம செட்டுக்கு என்னமோ ஏதோ படத்துடைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் நிகிஷா அண்ட் கௌதம் வந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்த டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லலாம், ரவி தியாகராஜன் சார் வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம் டு அவர் ஷோ. ஸோ உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நீங்க சொல்லுங்க, இப்போ பாத்தீங்கன்னா படத்துடைய டைட்டில் பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் வைக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த படத்துக்கு என்னமோ ஏதோன்னு பேர் வச்சதுக்கு என்ன ரீசன்? சும்மா அட்ராக்டிவா இருக்கணும்னா இல்ல படத்துக்கு ஏத்த பேருனா? பர்டிகுலரா ரீசனா எதுவும் சொல்ல முடியாதுங்க. என்னமா ஏதோன்றது இது வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடி. இட்ஸ் வெரி குட் லைட் ஹார்ட்டட் என்டர்டைனர் ஃபிலிம். ஸோ டைட்டில் பேஸ் பண்ணி ஸ்டோரி அந்த மாதிரி இல்லை. இதுல என்னமோ ஏதோன்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த படத்துல. தெலுங்குல வந்து அல்லா முதலேந்தின்னு இருந்தது, அப்படிதான் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். எவ்ரிபடி லைக் இட். ஸோ இட்ஸ் என்னமோ ஏதோன்னும் போது சம்திங் என்னமா யதார்த்தமா இருக்குன்ற ஒரு விஷயமா தான் இந்த படத்துல நிறைய இதா இருக்கு. அதுதான் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பேர், மனசுல நல்ல நிக்கிற ஒரு பேர்னு சொல்லலாம் இல்லையா? சோ கார்த்திக், நீங்க சொல்லுங்க, இறங்கும் போதே சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய படம் கடல் மாதிரி மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல உள்ள வந்தீங்க. அண்ட் நவ் உங்களோட செகண்ட் வெஞ்சரே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான அலா முதலேந்தி படத்தோடைய ரீமேக் தமிழ்ல பண்ணி வந்திருக்கு. சோ ஹவு டு யூ ஃபீல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஒரு தமிழ் படம், அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு ரீமேக், எப்படி இருந்தது? அது வந்து ஆக்சுவலா எல்லா ரீமேக்ன்ட்டு பார்க்கவே இல்லை. அது வந்து எல்லா படமும் ஒரு புது படம் தான். நம்மளோட முதல் படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். ஸோ இந்த படம் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் அலமுதலேந்து ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது ஒரு புதுசாக தான் ஒரு புது சீன் தான் பார்த்தேன். கடல் டைம்ல வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே போய் பிளான் பண்ணி மணி சார் கூட ஒர்க் பண்ண அவருக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு என்ன வேணும் என்ன தேவைன்ட்டு. என் கூட நிறைய டிஸ்கஷன்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக நடந்தது. ஆக்சுவலாக ஹேட்ஸ் ஆஃப் டு 32 நாள்ல முடிச்சிட்டாரு இவரு படத்தை. அண்ட் ஒன் சாங் ஒரு 5 டேஸ்லேயே முடிச்சிட்டோம். 2 சாங் 5 டேஸ்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஃபாரின் பேங்காக் போய் பிக் இஷ்யூ ரியலி ஃபாஸ்ட். ஸோ நிகிஷா, நீங்க சொல்லுங்க, ரொம்ப அப்படியே உன்னிப்பா உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க என்ன பேசுறாங்க. ஐம் நாட் ஷூர் இஃப் யூ கெட்டிங் இட் ரைட், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. பட் ஸ்டில் தமிழ் படங்கள் பார்த்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? Yeah, I watched Yenamo Yedo. Okay. I've seen a few Tamil films, of course. I've watched Kadal as well. And I watched his first film before signing this film also. And he looks very different from that film to this film. I think the first day when I met him on sets, I walked straight past him and then I had to do a double look to see if it was actually, if you remember that, yeah. So I've watched many Tamil films. Unfortunately, I cannot speak the language. கௌதம், நீங்க கடல் படம் ஒரு பெரிய படம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் எடுத்தீங்க. அண்ட் இப்போ இந்த அழகான 2வது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த கேப், இந்த பீரியட் அப்போ படம் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த மூவி நம்ம பண்ணலாம், இந்த படம் பண்ண வேணான்ட்டு. அண்ட் அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு அவங்களுக்கு மூவி டிசிஷன்? ஆக்சுவலா அந்த கேப்னு சொல்றீங்களா, அது ஒரு ஹாலிடேன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு 3 படம் நடிச்சிட்டு இருக்கு. 3 படம் கண்டினியூஸா போயிட்டே இருந்திருக்கு. ஸோ சிப்பாய், என்னமோ ஏதோ, அண்ட் வைராஜ் அது போயிட்டே இருந்தது. So totally occupied. நான் வந்து கடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 month நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு க்ளோஸ் டு ஒரு நாள்ல ஒரு 3 ஸ்கிரிப்ட் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி போச்சு. எது எனக்கு பிடிச்சிருந்தோ அது வந்து அப்பா கிட்ட கொண்டு போவேன். அண்ட் டேட் வில் ஆல்சோ லிசன் டு இட். அண்ட் நம்ம 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த படத்தை பத்தி. ஃபைனலி அல்டிமேட் டிசிஷன் எந்த தான். ஸோ அதனால தான் இந்த படங்கள்லாம் ஓகேயா இருக்கு. அலமுதலேந்தி பார்க்கும்போது இவங்க ரவி பிரசாத் ஸ்டுடியோஸ்ல வந்து லேப்ஸ்ல வந்து போட்டு காமிச்சாங்க. அங்கே அப்பாவை நான் தான் போய் தனியாக உட்காந்து பார்த்தோம். இவரும் இருந்தார் அன்னைக்கு. ஸோ
கடைசியா படம் முடிஞ்ச ஸ்பாட்ல நானும் இல்ல அப்பாவும் இல்ல, இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க எங்க இருந்து, கீழே விழுந்து சிரிச்சுட்டே இருந்திருக்கோம். ஸோ அப்பவே ஓகே ஆயிடுச்சு. ஒன்னும் டிஸ்கஷன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உடனே ஓகே பண்றோம். ரவி சார், இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ரொமான்டிக் காமெடி ஜானர் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்லலாம். ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சைடை காமிச்சிருக்கு ரொமான்டிக் காமெடிக்குன்னு நீங்க சொல்லி ஆகணும். இந்த படம் வந்து மெயினா எல்லாம் எதுக்கு பார்க்கணும்னா வந்து எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம். இது பர்டிகுலராக இந்த குரூப் மட்டும் தான் பார்க்கணும், இந்த செக்மெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே இல்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்கு, எல்லாருமே வந்து திருப்தியாக குடும்பத்தோட வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கு. ஈவன் பிரபு சார் வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ரோல் இஸ் பீன் ஆப்டட் ஃபார். இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால தான் தெலுங்குல பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வர கமர்ஷியல் மசாலா படங்களில் இந்த படம் ஒரு தனித்து இந்த காரணமே வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே பிளஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்துல. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே, கேமரா ஒர்க்கா இருக்கட்டும் அண்ட் காஸ்டிங் எல்லாமே ஸ்ட்ரென்த்தா இருந்ததுக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அழகான டீம் அமைஞ்சிருக்கு உங்க ஃபர்ஸ்ட் மூவிலே. யூ லக்கி இன் தட் வே. அண்ட் நிகிஷா, நீங்க சொல்லுங்க, கௌதம பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கேஷுவலான ஒரு ஜோவியலான ஒரு டீம் மாதிரி தெரியுது. அண்ட் படத்தை பார்க்கும்போது ரியல் லைஃப் கேரக்டரே தான் அங்கேயும் போர்ட்ரே பண்ணிருக்க மாதிரி தெரியுது. பட் வாட் யூ திங்க் அபவுட் ஹிம் ஆஸ் அ பர்சன்? அவர் வந்து ரியல் லைஃப்ல எப்படி அண்ட் படத்துல எப்படி இருந்திருக்காரு? Actually, I don't, honestly speaking, after watching the film, I didn't see no difference whatsoever. It's him in the film itself. Even when it comes to romancing the heroines on screen, he's like that. He's unromantic off screen. There's no difference. He's brought whatever he is on screen. I think maybe Ravi had seen that in him and said he fits the perfect character in this film. He is whatever he is on screen is off screen. He's been very friendly with us all on sets. He's been very down to us, even though he comes from a very big family. And he's been very... I've learned a lot from him as well while he's been working, his working experiences on sets and everything. So I appreciate that. பட் நீங்க சொல்லுங்க கௌதம், அதாவது நீங்க உங்க ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ரோல் தான் சொல்றாங்க நிகிஷா. சோ எப்படி, எந்த அளவுக்கு ஈஸியா இருந்தது? நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருந்ததா அண்ட் அந்த தெலுங்கு படத்துல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு இந்த படத்துல நடிக்க வேண்டியிருந்ததா எப்படி? இந்த படத்தோட ஹோம்ஒர்க் வந்து அந்த அந்த அலமதுல இந்த பார்க்க கூடாதுன்னு தான் வச்சிருந்தேன். ஸோ அப்பதான் என்னோட ஃபிளேவரே வந்திருக்கும் இந்த படத்துல. நானே பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஆனா அது காப்பி பண்ண முடியாது என்னால. எனக்கு அது வந்து நானி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் வந்து கௌதம் கார்த்திகா நடிச்சிருக்கோம். அது வரை இந்த கேரக்டர் பேரே கௌதம். ஸோ சரி, என் கேரக்டர் அப்படியே ரொம்ப வசதியா போயிடுச்சு. நீங்களா போய் நீங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரிஜினல் படத்துலயே அவங்க நானிக்கே கௌதம் பேர் தான் வச்சாங்க. ஸோ இது அப்பவே எழுதப்பட்ட விதி நினைக்கிறேன். தமிழ்ல பண்ண கௌதம் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. சார், இந்த படத்துடைய மியூசிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அதை பத்தி பேசியே ஆனோம். ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பயங்கர ஹிட் அண்ட் எல்லார் மனசுலயும் நீங்க தான் எடுத்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இமான் சார் வழக்கம் போல பின்னிருக்காரு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாங் அனிருத் அண்ட் ஸ்ருதி பாடியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய காஸ்டிங்கே இருக்குன்னு சொல்லலாம் பாடல்கள்ல கூட. ஸோ எப்படி இவங்க எல்லாம் அமைஞ்சாங்க இந்த படத்துல, எப்படி கமிட் ஆனாங்க பாட்டு பாடுறதுக்கு? நாங்க எதுவுமே செலிபிரிட்டிஸ் பாடி தான் நாங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணோம், ஃபேமஸ் பண்ணணும் சாங்ஸ், அந்த இன்டென்ஷனே இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், படத்துக்கு என்ன சிச்சுவேஷன் சாங்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரங்க் அண்ட் மேட் சாங்னு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கொலவெறியிலேருந்து எனக்கு அந்த சாங் இவர் அப்புறம் அந்த பூமி எங்கே சுற்றுது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப வைப்ரண்டாக ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, ஃபர்ஸ்ட்டு சாங் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து சார் அனிருத்தை கேட்டு பார்க்கலாமா, நான் பயந்துட்டே கேட்டேன். அவர் என்ன மாதிரி பார்த்தாரு, சார் சார் தப்பா கேட்டேன்னு நினைச்சுக்காதீங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லையா, ட்ரை பண்ணுங்க பண்ணுவேன் அப்படின்னாரு. சரி, உடனே பிஆர்ஓஸ் மூலியமா பிடிச்சி லைன் பிடிச்சி ட்ரை பண்ணேன். தென் ஹி கேம் டு ஒரு கால். அப்போ சொன்னார், எனக்கு பாடலாம் வரவே வராதுங்கன்ற மாதிரி சொன்னேன். நான் உங்களோட இந்த சிம்பிளிசிட்டி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னோம். ஹி வாஸ் வெரி பிஸி அந்த டைம். he was supposed to leave London அன்னைக்கு ஈவினிங். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு he came for the studio, இமான் சார் ஸ்டுடியோல வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் ஸ்ருதி ஹாசன் ஆல்சோ did the same thing. ஆல்பம் வைஸ்ல பெரிய ஹிட் ஆனதுக்கு மெயின் இமான் சார் ஃபர்ஸ்ட், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். அப்புறம் கார்கி சார், அப்புறம் பாடின அத்தனை சிங்கர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வைக்கம் விஜயலட்சுமி அம்மா வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். அந்த அவங்க பண்ண அந்த செலிலைட் படத்தில் காற்றே காற்றேன்னு ஒரு பாட்டுக்கு
அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. காஸ்டிங்னு சொல்லும்போது இந்த படத்துல நிறைய முக்கியமான ஸ்டார்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் லெஜெண்டரி ஆக்டர் நம்ம பிரபு சாரும் இருக்காரு இந்த படத்துல. பிரபு சாரை வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அண்ட் ஒரு செட்டப், அதாவது ப்ரொஃபஷனல் செட்டப்ல அவர் கூட நடிக்கணும்ன்ற ஒரு தருணம் வந்தபோது எப்படி இருந்தது கௌதம் உங்களுக்கு? ஆக்சுவலா பிரபு சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பழக்கம். ஆனா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்புறம் ஊட்டியில் போய் போர்டிங் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்கப்புறம் படமும் பார்த்ததில்ல, ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே திருப்பி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த அக்னி நட்சத்திரம் பீரியட்ல பிரபு அங்கிள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அப்பாவும், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க 2 பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸில், அதுதான் என் மைண்டில் இருந்துச்சு. சொல்லும் போது பிரபு அங்கிள் தான் வராருன்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. உடனே பயம் வந்து கை கால்லாம் நடுங்கிடுச்சு. அப்புறம் என்கிட்ட எப்படியா அவர் கூட நடிக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் யோசிச்சேன். ஸோ சடனாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது அவர் கேரவனுக்குள்ள கூப்பிட்டாரு. அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களான்ட்டு. வா தம்பி உட்கார் தம்பின்ட்டு அப்படின்னு உட்கார வச்சு நல்லா ஜோவியெல்லாம் பேசிட்டாரு என் கூட. அதுக்கப்புறம் எல்லாம் கூல் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட அப்பப்போ சின்ன சின்ன பிட்டா கொடுப்பாரு. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் டோட்டல் யூனிட்டோடைய பயங்கரமா ஜாலியா இருப்பாரு, ஜாலியா பழகுறாரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து போகும்போது தான் எல்லாரும் டவுன் ஆயிட்டோம். ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. ரவி சார், இப்போ கார்த்திக் சார் பாத்தீங்கன்னா அழகான நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் எல்லார் மனசுலயும் நீங்க அதோட இடத்த பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கௌதம் இஸ் கிவிங் குட் மூவிஸ். இப்போ அவரோட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, யூ நோ ஹிம். இப்போ நல்லாவே வந்து அஸ் அ ஃப்ரெண்டா கூட அவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கார்த்திக் சாரோட படங்கள்ல ஏதாவது ஒரு மூவி எடுத்து இப்போ கௌதம் ரீமேக் பண்ணி ஆக்ட் பண்ணோம்னா எந்த மூவி அவருக்கு சூட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நோ டவுட் உள்ளத்தை அளித்தா தான். உள்ளத்தை அள்ளித்தா எதிர்பார்த்த ஆன்சரா? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா ரீமேக்? இப்போ இல்ல, ஆனா கண்டிப்பா அந்த சான்ஸ் மேபி இந்த ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா பண்ணுவேன். நீங்க வந்துட்டு ஸ்டாரிங் அந்த படத்தோட காஸ்டிங் டிசைட் பண்ணலான்ற ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க தான் ரம்பா யாருன்னு அந்த படத்துல டிசைட் பண்ணணும், கவுண்டமணி சார் யாருன்னு டிசைட் பண்ணணும். சோ நீங்க யாருன்னு டிசைட் பண்ணுவீங்க உங்க படத்துல, ஹீரோயின் அண்ட் கமெடியனா? அது அப்ப அந்த சான்ஸ் கொடுக்கும்போது நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். இல்ல இப்ப நீங்க சும்மா சொல்லுங்க. சரி, ஹீரோயின் அட்லீஸ்ட் சொல்லுங்க. அந்த ரம்பாக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல யார் உங்களுக்கு ஈக்குவலா நடிப்பாங்க? எனக்கு அப்படி ஈக்குவலா அவங்களுக்கு வேற தனி ஒரு ஃபிளேவர் இருந்துச்சுங்க. அவங்க அந்த ஸ்பாட்ல வரும்போது அப்படி அந்த ரெட் ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீன், அது சான்ஸ் இல்ல, அது வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு யாரோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்தாங்கன்னா தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஜூனியர் ரம்பா இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்றீங்க. ஆமா, பார்த்தா உங்களுக்கு உள்ளத்தை எளிதா பண்ணணும்ன்ற ஆசை வந்துரும். We don't know. ஓகே, கண்டிப்பா நீங்களும் பண்ணணும் தான் எங்களுடைய ஆசை. அண்ட் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஒரு பெரிய அங்கீகாரம், மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹிட்டான அப்பா டக்கரா சாங் நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலயும் பாடணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நான் உங்களை டார்ச்சர் பண்ண போறதுல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க அப்பா டக்கரான்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு சொல்லணும் நிகிஷா? அப்பா டக்கரா மீன்ஸ் அப்பா டக்கரா, ரைட்? அப்பா டக்கரா, யா, அப்பா டக்கரா, not two different words. அப்பா டக்கரானா என்ன? I think for me, I feel like it's just, for me it's a confusing word already, so I think it means something like confusion or something. But Ravi's here, that's the reason Ravi's here to answer all these beautiful questions for you. But actually அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் தெரியாது, உங்ககிட்ட கேட்டா we thought it would be interesting, அதனால உங்ககிட்ட கேட்டோம். But you can speak Tamil, right? நல்லாவே பேசு. நம்ம ஒன் பண்ணலாமா? அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு தெரியும் பண்றதுக்கு. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா டக்கரானா நான் வந்துட்டு பெரிய இவனா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட். அது இவனா என்ன இருக்கு? அது உங்களுக்கு தமிழ் தெரியும், சோ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். சரி, என்னமோ ஏதோ விட்டுருங்க. I think this is the meaning இந்த டைட்டில் வச்சிருக்கேன். அப்பா டக்கரா வந்து பெஸ்ட் நகர்ல ஒரு டான் இருந்தாரு. அவர் பேரே அப்பா டக்கர் தான். சோ he was a big don then. சோ அதுதான் இப்போ வந்து நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, நீ என்ன பெரிய டானா, நீ என்ன பெரிய ரவுடியா டானா அந்த மாதிரி சினிமா கொண்டு வந்து சந்தானம் சார் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா ஆரம்பிச்சிருக்காரு. ஓடாடே ஓடாடே காதலிக்க ஒருத்தி, ஓடாடே போடாடே கைப்பிடிக்க ஒருத்தி, உலகில் உள்ள பொண்ணுல அழகி நான் தான் நீ சொன்ன, எவளோ ஒரு கிறுக்குக்கு புருஷனாக போய் நின்ன, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா. போடி போ ஜாலிக்காக ஒருத்தன், போடி போ தாலிக்காக ஒருத்தன்.
இமான் சார் தான் வந்து இது கொண்டு வந்தது. அப்புறம் தான் காக்கி சார் மெருகேத்தி அந்த லைன்ஸ் போடி போதெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணாரு. நீ என்ன பெரிய பாட்டுக்கிற டேக் கொடுத்தது இமான் சார், ஃபுல் கிரெடிட். தென் ஷட்டாபே மவுத் உன் செட்டிப்பான கோர்ஸ் கூட அவ்வளோ சொன்னது. அந்த மாதிரி எல்லா சாங்கும் ஒரு டேக் வேணும்னு சொல்லிட்டு வச்ச விஷயம். ரொம்ப வழக்கமான கொஸ்டின் தான் கார்த்திக், பட் இருந்தாலும் வந்து நாங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் சோ டிஸ்டிங்டிவ் அபவுட் தி மூவி நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு காதல் ஃபிலிம் தான், ஒரு லவ் ட்ராக் தான். ஆனா இந்த வந்து நம்ம யூஸ்வலா எப்படி காதல் போர்ட்ரே பண்றோமோ, ஒரு ஹீரோயிசமோட அந்த இம்ப்ரெஸ் பண்றது, அது இல்லாம ஒரு நியூ ஜெனரேஷன், நியூ ஐடியா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் மெச்சூர் இந்த ஷோ ஆஃப் லவ் இருக்கு. இதுல வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் நிறைய இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து ஃபேமிலினா எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அந்த உண்மையான ஃபேமிலியோட சென்டிமெண்ட், அவங்க சப்போர்ட்டிவ் நேச்சர்ஸ் ஃபார் த கேரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூத் ஜென்ரேஷன் வந்து அது கொஞ்சம் அது இது பண்ணியிருக்காங்க, மிஸ் ஆயிருக்கு. எனக்கு எல்லாருமே இப்போ செல்ஃபோன்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அது மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலி விஷயமும் மிஸ் ஆகுது, அது வந்து இந்த படத்தில் இருக்கு. ப்ளஸ் இந்த லவ் வந்து ரொம்ப ஒரு மெச்சூரான லவ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப்ஸ் இருக்கு, நிறைய இதில் அந்த பிரேக்கப்ஸ்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதில்ல. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே உடனே கொண்டுடணும் அது இதுன்ட்டுலாம் யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சர் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரான ஒரு ஃபிலிம் ஐடியாலஜி இது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் அவுட்புட் எல்லாமே தெரியுது. அண்ட் கண்டிப்பா கௌதம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இந்த படத்துல இருந்து இட்ஸ் கோனா டேக் யூ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு கண்டிப்பா தெரியுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ்க்கு. அண்ட் நீங்களும் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும், உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மூவிஸ்க்காக. அண்ட் ஸோ வியூவர்ஸ், இந்த படம் என்னமோ ஏதோ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரொமான்டிக் காமெடி, அதை தவிர ரொம்ப ஃபில்மியா அல்லாத ஒரு அழகான லைட்டான படம். ஃபேமிலியோட நீங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை இன்னொரு ஷோல மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா சைனிங் ஆஃப். Take care. See you. Bye-bye.